நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் லிஸ்டட் கம்பெனிஸ் நிறைய இருக்கிறாங்க. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் காங்க்ளோமெரேட் கம்பெனிஸ்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே குடையின் கீழ் இயங்கும் பல நிறுவனங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது அதற்கு முதல் இடம் நம்ம இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உங்களுக்கு ஓவராலாக மொத்தமாக அவங்களுடைய எல்லா கம்பெனியுடைய மார்க்கெட் கேப்பையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு காலத்தில் 20 லட்சம் கோடி இருந்தாங்க. இப்போ அப்படியே 50% இறங்கிட்டாங்க. அவர் மறைவு மிஸ்டர் ரத்தன் டாட்டாவுடைய மறைவுக்கு பின்னாடி இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் அதுவும் கூட காரணமாக இருக்கலாம். காங்க்ளோமெரேட் கம்பெனிகள் வாங்கும்போது இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா முதல் தலைமுறையினர் எடுத்துக்கொண்டு சென்ற மாதிரி இரண்டாவது மூன்றாவது ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸை கொண்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் நல்ல விதமாகவும் கொண்டு போவாங்க, சில பேர் அதை மொத்தமாகவும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வகையில் இன்னும் உறுதியான முடிவுகள் ரத்தன் டாட்டாவுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு நிறுவனர் அப்படிங்கிறத இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து எதுவும் பண்ண காரணம் அது மட்டும் கிடையாது, மார்க்கெட்டுடைய சரிவு. இது ரெண்டும் சேர்த்து தான் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இல்லை சில கம்பெனிகளை ரொம்ப பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 50% மேலாக அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருக்காங்க. இன்னும் சில கம்பெனிகள் 30% வரைக்கும் இறங்கியிருக்காங்க. ஸோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனிகள் அவங்க எவ்வளவு ஹையில் இருந்தாங்க, இப்போ என்ன ரேட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு. இதன் மூலமாக நீங்கள் ஏற்கனவே டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருடைய போர்ட்ஃபோலியோலையும் நிச்சயமாக ஒரு டாட்டாவுடைய ஒரு கம்பெனியாவது இடம்பெற்றிருக்கும். அப்படி இடம்பெற்றிருக்கும் போது அந்த ஷேருடைய விலையை நம்ம போய் இப்போ கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். அல்லது புதிதாக வாங்குபவர்கள் இதில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவன பங்குகள் நல்ல தரமான ரேட்டுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனிகளை பற்றி நீங்கள் சிந்தித்து திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளை உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் புதுசாக என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு செக்டரில் இருக்கக்கூடிய சிறப்பான சில கம்பெனிகள் எவ்வளோ ஹையில் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ லோவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற கம்பெனி நமக்கு எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான டாடா மோட்டார்ஸ். இந்த 25 ஏப்ரல் தேதியின்படி நான் உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த டேட்டு இருந்தது. மேபி உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது ரேட்டில் முன்ன பின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரலாம். அஸ் பர் டேட் 25 ஏப்ரல் படி டாடா மோட்டார்ஸுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 655 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இவங்களுடைய 52 வார ஹை ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1179. கிட்டத்தட்ட 50% இறக்கத்தில் உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் கிடச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இறங்கி அதுக்கு ஜீரோ போயிருமாலாம் மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் 50% இருக்கக்கூடிய இந்த கம்பெனிகளை பற்றி சற்று நம்ம யோசிக்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா எலக்ஸி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5612 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய 52 வார ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 9080. ரொம்ப நாளாகவே இவங்க டாடா எலக்ஸியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதெல்லாம் கிடைக்கல. ஸோ அதன் காரணமாக ரேட்டில் பெருசாக மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு நீல வாக்கில் தான் இருந்துகிட்ருக்கிறாங்க. 48% இறக்கத்தில் இப்போது கிடச்சிட்ருக்கிறாங்க. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா டெக்னாலஜி. ஐபிஓவில் வரும்போது பரபரப்பான ஒரு வரவேற்போடு உள்ளே வந்த கம்பெனி. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக இன்னும் ஆர்டர்ஸ்லாம் கிடச்சி ஒரு பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைமை இன்னும் இந்த கம்பெனிக்கு கிடைக்கல. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 693 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 52 வார ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1136. 44% இறக்கத்தில் கிடைத்து கொண்டு இருக்கிறது. நான்காவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி நால்கோ. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 813 அப்படிங்கிற இடத்துல 25 ஏப்ரல் கணக்கின்படி இருக்குது. இவங்களுடைய 52 வார ஹை பார்த்தீங்கன்னா 1503. 43% இறக்கத்தில் இந்த கம்பெனியுடைய விலை கிடைச்சிட்ருக்காங்க. ஐந்தாவதாக நமக்கு நன்கு தெரிந்த ட்ரெண்ட். சமீபத்தில் ஒரு 1000 ரூபா ரேட்டில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ரேட்டு போயிருக்காங்கன்னா 8345. ஜூடியோ ஷோரூமில் நிறைய திறக்கப்பட்டதன் காரணமாக 8345 வரைக்கும் போயிட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5145 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 42% இறக்கத்தில் இந்த கம்பெனி தற்போது கிடச்சிட்ருக்கிறாங்க.
ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்காங்க. நேயர்கள் இதை பற்றி சிந்திச்சு பார்க்கலாம். ஐந்தாவதாக நமக்கு நன்கு அறிமுகமான டாடா கன்சல்டன்சி TCS. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3448 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய 52 வார ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4592. கடந்த 6 மாதமாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஐடி செக்டருடைய வீழ்ச்சியின் காரணமாக 30% இறக்கத்தில் இந்த நம்மளுடைய டாடா கன்சல்டன்சி கிடச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கேப்பில் ஒரு 2வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான கம்பெனி. ஸோ ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனியாக இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. 30% இறக்கத்தில் கிடச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் அதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். 6வதாக டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேயே கொஞ்சம் கம்மியான ரேட்டில் 100 ரூபா ரேஞ்சில் கிடைக்கணும் அப்படின்னா டாடா ஸ்டீல் 138 ரூபா அப்படிங்கிற இடத்துல கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இவங்களுடைய 52 வார ஹை 185. நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. 28% இறக்கத்தில் அவங்களுடைய 52 வார ஹைலேருந்து கிடச்சிட்ருக்காங்க. 7வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா பவர். டாடா பவரும் உங்களுக்கு நல்ல கம்பெனி, கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கக்கூடியது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரும்போது டாடா பவருக்கு ஒரு சிறந்த வரவேற்பு உண்டு. ஸோ இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 387 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய 52 வார ஹை பார்த்தீங்கன்னா 495 ரூபா. 26% இறக்கத்தில் இந்த கம்பெனி கிடச்சிட்ருக்காங்க. 8வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான டைட்டன். டைட்டனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3365. இவங்களுடைய 52 வார ஹை 3867. பெரிய லெவலில் இவங்க இறங்கலாம் இல்லை. டைட்டன் ஒரு 16% இறக்கத்தில் தான் கிடச்சிட்ருக்கிறாங்க. 9வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த மட்டும் ரிலையன்ஸு ஏர்டெலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இருக்கக்கூடியது டாடா கம்யூனிகேஷன் தான். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1569 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய 52 வார ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2175. 28% இறக்கத்தில் கிடச்சிட்ருக்கிறாங்க இந்த டாடா கம்யூனிகேஷன். ஸோ 5G இதெல்லாம் இன்னும் பிரபலமாகி நல்லா வரும்போது இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஸோ இவங்களும் ஒரு ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்போது 28% இறக்கத்தில் கிடச்சிட்ருக்கிறாங்க. 10வது நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா கெமிக்கல்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 826 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வார ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1247. ட்ரம்ப்போடைய பதவியேற்பின் காரணமாக ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இந்த டாரிஃப் வார் காரணமாக கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 33% இறக்கத்தில் தற்போது கிடச்சிட்டு இருக்குது. ஸோ டாடா குரூப்ஸில் இன்னும் நிறைய கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் மேஜராக சில முக்கியமான செக்டரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நல்ல தரமான கம்பெனி. பெரும்பாலும் எல்லாருமே லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளும் கூட. ஆனால் தற்போது இந்த மார்க்கெட்டுடைய இறக்கத்தின் காரணமாக நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் 40% 30% இறங்கி கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வாங்கக்கூடிய வாய்ப்பாக கருதி இன்னும் இறங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கூட சற்று இறங்கலாம். ஏன்னா திடீர்னு இன்னும் டாரிஃப் வாரெலாம் என்ன பண்ணலை, பாஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போது உங்களுடைய இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால மறுபடியும் மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் சற்று உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எப்போதுமே பிரித்து டைவர்சிஃபைடாக வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 100 ஷேர் வாங்காமல் இடத்துல 50 ஷேர் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இறக்கத்தில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தற்போது இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 1ங்கிற இடத்துல இருக்குது. சப்போர்ட் லெவல் 2 அப்படிங்கிற இடத்துக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை வராமல் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் உண்டு. ஸோ அதன் காரணமாக பிரித்து வாங்கணும் அப்படின்னா நம்ம அடுத்த இடத்துலையும் போய் வாங்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதனால் பெரும்பாலும் இந்த இடத்துல வாங்கும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணாது. ஆனால் மார்க்கெட் மறுபடியும் ஏறுவதற்கான சூழ்நிலைகள் இன்னும் வரல. இன்னும் அது வருவதற்கு 2-3 மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ அப்போது தான் இந்த ஒரு ஒரிஜினல் ரேலி, மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கான ரேலியே நமக்கு தெரிய வரும் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு பெறும்போது. அதனால் வாங்கக்கூடிய வாய்ப்பாக டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது எப்போதுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்ல கம்பெனிகள், நல்ல அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்கிறாங்க, நல்ல பெரிய கம்பெனிகளும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா நீண்டகால அடிப்படையில் வாங்கினவங்களுக்கு இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எப்போதுமே ஒரு லாபகரமான கம்பெனிக்காக விளங்கியிருக்கு. இனிமேலும் விளங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.